இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், நேரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவதை குறித்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். தேவனை குறித்து விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த வார்த்தைகளை நாம் இப்படி வாசிக்கும் போது இல்லை சில அனுபவங்கள் நமக்கு அறிந்திருக்க அனுபவம் இருக்குது. வெளிப்படுத்தல் 21-23 நாம் வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனத்தை விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதேபோல் நீதிமொழி 6:23 நாம் வாசிக்கும் போது கட்டளையே விளக்கு என்று சொல்லியிருக்கிறதையும் நாம் அறிகிறோம். அதே வண்ணமாக 2 சாமுவேல் 21:17 நீங்கள் வாசிப்பீர்களானால் தாவீது இஸ்ரவேலின் விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்க நாம் பார்க்க முடியும். இப்படியாக இந்த விளக்கின் அனுபவங்கள் நாம் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம். ஆனால் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? இந்த விளக்கு என்பதில் 4 அனுபவங்கள் இருக்கிறது. அதை குறித்து தான் ஆவியானவர் இன்றைக்கி நம்மோடு பேச இருக்கிறார். முதலாவது நம்ம அதில் வாசிக்கிறோம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தன் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கு என்பது வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அதை விளக்கு தண்டை சொன்னேன், வீட்டில் இருக்கிற யாவருக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமற் போன வெள்ளிக்காசை குறித்து தேடுகிற அந்த மகள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால் விளக்கு கொளுத்தும் போது அந்த இருள் நீங்கி போகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இருள் நீங்கி போயிட்டு இப்பொழுது மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. அப்படியானால் விளக்கை கொளுத்தும் போது நடக்கிற முதல் அனுபவம் இருளை நீக்குகிறவர். இருள் நீங்குகிறது, சூரியன் உதித்த உடனே இருள் நீங்குகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 29வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று வாசிக்கிறோம். என்ன இருள்? வேதாந்தத்தில் அநேக காரியம், அதில் குறிப்பாக 2 காரியத்தை நாம் வாசிப்போமானால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா பாவம் என்கிற இருள் ஆண்டவர் விளக்காக வெளிச்சமாய் வரும்போது பாவம் என்கிற இருள் நீங்கி போகிறது. அடுத்து நாம் வாசிக்கிறோம் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்படியானால் சாபம் என்கிற இருள் நீங்கி போகிறது. விளக்கு வெளிச்சம் வந்த உடனே சாபம் என்கிற இருள் நீங்கி போகிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும்போது வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் வியாதி என்கிற இருள் அதை கர்த்தர் விளக்குகிறார். அந்த விளக்கு வெளிச்சம் வந்த உடனே இருள் நீங்கி போவதில்லை, வியாதி என்கிற அந்த இருள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும்போது தீமை அவனை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தீமை என்கிற இருள். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். விளக்கு கொளுத்துனே வெளிச்சம் வந்த உடனே இருள் நீங்கி போகிறது போல பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், தீமை என்கிற இருள் விலகி போகிறது. இது முதலாவது ஒரு அனுபவம். இனி 2வது ஒரு அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஆதியாகம புத்தகத்தில் 24வது அதிகாரம் 66வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது எலியேசர் ஈசாக்கோடு பேசி கொண்டிருக்கிறான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அதாவது விளக்கு அப்படின்னா டு எக்ஸ்பிளைன், அந்த காரியத்தை விவரித்து சொல்வது, விளக்கி சொல்வது விளக்கு. அப்போ ஆண்டவர் யார்?
நமக்கு விவரித்து சொல்லுகிறவர். எது தெரியவில்லையோ, எது புரியவில்லையோ, எந்த காரியத்து நிமித்தம் நாம் வேதனை துக்கத்தோடு இருக்கிறோமோ, கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு விவரித்து சொல்லுகிறவர். விளக்கு என்றால் விவரித்தல், டு எக்ஸ்பிளைன். பார்த்தீங்களா? வேதாகமத்தில் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பற்றி எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நீ உன் தாய் தகப்பனை விட்டது, மாமியாருக்கு செய்தது, நீ அறியாத இந்த ஜனத்தில் வந்து சேர்ந்தது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன்னை குறித்து எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது, எனக்கு விளக்கப்பட்டது. விளக்கு என்பது டு எக்ஸ்பிளைன், விவரித்து சொல்லுதல். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கும் வேதத்தின் மகத்துவங்கள் நமக்கு விளங்க காண்பிக்கப்பட வேண்டியது, விவரித்து சொல்லப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் விவரிக்கிறவர். அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ராஜா கேயாசை பார்த்து சொல்லுகிறான், எலிசா செய்த அதிசயங்களை நீ எனக்கு விவரமாய் சொல்லு. நீ எலிசாவோடு கூட இருந்தவன், அதனால் அவங்களும் என்னென்னலாம் நன்மை உண்டாச்சு, அதிசயம் நடந்து உனக்கு தெரியும். அதனால் அதை ஒவ்வொன்றையும் விவரமாக எனக்கு சொல்லு, விவரித்து சொல்லு. விளக்கு என்றால் விவரித்து சொல்லுதல். அதுதான் நம்மளே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சீஷரோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது மார்க்கு 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார், அது விளக்கி சொன்னார். அப்போ விளக்கு என்பது விவரித்து சொல்லுதல். அதுதான் வாசிக்கிறோம். மற்ற 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிற ஊமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சீஷர்களுக்கு அது புரியலை. அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு 18வது வசனத்தில், விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். ஆண்டவர் விவரமாக சொல்கிறாரு. முள்ளுழுந்த விழுந்த என்ன, கல்பார விதை என்ன, ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வருகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவன் பற்றிய ஊமையை கேளுங்கள். அப்போ ஆண்டவர் விவரித்து சொல்கிறார். விளக்கு என்பது 2வது விவரித்து சொல்லுதல், டு எக்ஸ்பிளைன். இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் பார்ப்போமானால் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 23வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 23:26, குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளிப்புறம் சுத்தமாகும்படி பாத்திரத்தினுடைய உள்புறத்தை சுத்தமாக்கு. விளக்கு என்பதனுடைய 3வது ஒரு அனுபவம். அம்மா சொல்லுவாங்க, பாப்பா அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வை, அந்த பாத்திரத்தை விளக்கு. அப்போ பாத்திரத்தை கழுவு, சுத்தமாக்கு. அப்போ 3வது, தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர் என்றால் தேவரீர் என்னை சுத்தமாக்குகிறவராக இருக்கிறீர். என் வாழ்க்கையை சுத்தமாக்குகிறவராக, என் வாயின் வார்த்தையை சுத்தமாக்குகிறவராக, என்னுடைய சிந்தை, செயல், என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சுத்தமாக்குகிறவராக. அதுதான் வாசிக்கிறோம். இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர் என்றால் 3வது அனுபவம், தேவரீர் என்னை சுத்தமாக்குகிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி அதை பார்க்குறோம். டு க்ளீன், சுத்தமாக்குகிறவர். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பார்த்தீங்களா? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற, சுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுவதை நம்ம அதில் பார்க்கிறோம். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. பார்த்தீங்களா? அப்படின்னா சுத்தம் பண்ணு. அதான் விளக்கு, டு க்ளீன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அதுதான் சுத்தமாக்கு. இன்றைக்கு உன்னை சுத்தமாக்கு என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகளை நாமும் எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம், வாயின் வார்த்தையை நாம் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிங்கள். அதை தான் பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது 11வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். வேர் என்பது பூமிக்கு கீழே உள்ள பகுதி, அந்தரங்கம். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால், தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால்,
கிளையானது வெளியே தெரிகிற பகுதி, உன்னுடைய வெளிப்பகுதி, பழகுகிற விதம், பேசுகிற விதம், செயல்படுகிற விதம், இது எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும். அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் அதான் வேர், வெளியரங்கம் கிளை பரிசுத்தமாக இருக்கும். எனக்கு கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் அனுபவத்தை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது, தேவரீர் என்னை சுத்தமாக்குகிறவராயிருக்கிறீர். ஆண்டவர் நம்மை சுத்தமாக்குகிறவர். நம்முடைய வார்த்தையின் மூலமாய் வல்லமையாய் தம்முடைய கிருபையாய் நம்மை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதே போல் கடைசியாக நாம் வாசிக்கிறோம் 4வது ஒரு அனுபவம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 15, 16, 17 அந்த 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு ஆடுகளை மேய்க்க போயிருக்கிற அண்ணனை பார்த்துட்டு வந்து அனுப்பி விடுகிறார். இவன் போய் தேடி அலைகிறான், கண்டுபிடிக்க முடியல. 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு மனிதன் யோசேப்பு வெளியே வழிதப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். என்னப்பா தேடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ யோசேப்பு சொல்கிறான், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும். அவன் சொல்கிறான், என் சகோதரர் தேடுறேன், எங்கே சொல்லும். உடனே அந்த மனுஷன் சொல்கிறான், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் அருங்கள் என்று சொன்னார்கள். தோத்தானுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன நடக்குது? திகைச்சு போய் நிற்கிற அவனுக்கு நீ போக வேண்டிய வழி என்ன, நீ போக வேண்டிய இடம் எங்கே என்பதை விளக்கி சொல்லுகிறான். பார்த்தீங்களா? வழி நடத்துதல். அப்போ விளக்குன்னு சொன்னால் வழி நடத்துதல். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவர். வாழ்க்கையில் திகைத்து நிற்கிற இடத்துல, வழி தெரியாமல் தடுமாறுகிற இடத்துல தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, எவ்விதமாக இந்த யோசேப்பு திணறி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு மனிதன், ஒரு நான் விசுவாசிக்கிறேன் அது ஒரு தூதனாக இருக்கக்கூடும், அனுப்பி ஆண்டவர் வழி நடத்துகிறார். அவன் நேர போய் சகோதரரை சந்திக்கிறான். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர் என்றால் தேவரீர் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி அர்த்தம். அதுதான் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 48:17 நாம் வாசிக்கும்போது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே, உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. அப்படி என்றால் நம்மை வழி நடத்துகிறவர், திணறுகிற சமயத்தில் வழி நடத்தி கொண்டு போகிறவர். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 24:48 நாம் வாசிக்கும்போது எலியேசர் சொல்கிறான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தவர், என் எஜமானுடைய வீட்டுக்கு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தவர். பார்த்தீங்களா? வழி நடத்துகிறவர். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர் என்று சொன்னால் 4 அனுபவங்கள். ஒன்று, வெளிச்சம் கொடுக்கிறவர். 2வது, விவரித்து சொல்லுகிறவர், டு எக்ஸ்பிளைன் என்ற அர்த்தம். 3வது, நம்மை சுத்தமாக்குகிறவர், டு கிளீன் என்ற அர்த்தம். 4வது, டு லீட், நம்மை வழி நடத்துகிறவர். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விளக்காக இருக்கிறாரா? அப்படி இருப்பார். ஆனால் அப்படி விளக்காக வைத்திருப்பீர்களானால் எல்லா இருளும் நீங்கி போகும். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர் என்பதை அனுபவமாய் அனுபவித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.